கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததில் தற்போது வரை 69 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த சோகம் அடங்குவதற்குள்ளாகவே திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு அருகே உள்ள மாவட்டப்பு என்ற பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 5 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். உடுமலை அருகே இருக்கக்கூடிய மாவட்டப்பு என்கிற பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் பரிதாபமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கிராம மக்கள் மிகுந்த துயரத்தோடு இருக்கிறார்கள். அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு அருகே இருக்கக்கூடிய மாவட்டப்பு என்கிற அந்த மலைப்பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் குறிவைத்து இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் குமரலை, அதாவது நேற்றைய தினம் குறிப்பாக அந்த மாவட்டப்பு பகுதிக்கு சென்ற 5 பேர் கள்ளச்சாராயம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 5 பேர் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்றால் பொள்ளாச்சி, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இருக்கும் மஞ்சள் என்கிற பகுதியை சேர்ந்தவர்கள் தெரிய வந்திருக்கிறது. இந்த 2 பேர் தான் அந்த பகுதிக்கு சென்று, குறிப்பாக மஞ்சநாயக்கனூரை சேர்ந்த ரவிச்சந்திரன், மகேந்திரன் என்ற 2 பேரும் 3 பேரும் என 5 பேர் இந்த கள்ளச்சாராயம் மிக பாதிக்கப்பட்ட, குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு 2 பேர், குறிப்பாக இந்த மகேந்திரன் அதே போன்று ரவிச்சந்திரன் 2 பேரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 3 பேர் அரசு மருத்துவமனையில் வேறு வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த துயரத்தோடு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், காவல்துறையினர் மாற்று உடையினில் இந்த பகுதிக்கு வந்து இங்கு இருப்பவர்கள் என்பதற்காக தனியார் வேன்கள் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய அந்த கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், கள்ளச்சாராயம் குடித்தார்கள் என்று தெரிந்தவர்களை அழைத்து சென்று எங்கு சேர்த்திருக்கிறார்கள், எங்கு வைத்திருக்கிறார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை என்கிற மிகப்பெரிய ஒரு வேதனையை, அவர்கள் வேதனை குரலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளச்சாராயம் என்கிற ஒரு அரசன் இன்றைக்கு தமிழ்நாட்டையே ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சம்பவங்களை மறைக்க வேண்டும் இது போன்ற நடவடிக்கைகளில், அதாவது அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்ப அந்த மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது கோவையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் ரவிச்சந்திரன் என்ற 2 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சநாயக்கனூரை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திருப்பூர் காட்டுகளாய் ஓடுவதாகவும் அங்கு சென்றுதான் இந்த கள்ளச்சாராயத்தை குடிப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பல பேர் இந்த கள்ளச்சாராயத்துக்காக பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு அச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் எங்கு அழைத்து செல்கிறார்கள் என்பது கூட உறவினருக்கு தெரிவிக்காது இருப்பது மிகப்பெரிய ஒரு துயரமாகவும் வேதனையாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அளவுக்கு நாங்கள் ஏன் அஞ்சுகிறோம் என்றால், குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய துயரம் என்பது இன்னும் மீளாமல் 4 அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதுவரை 69 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 32 பேர் இறந்திருப்பதாக அரசே புள்ளிவிவரத்தோடு தகவல் தெரிவித்திருக்கிறது. ஜிப்மர் மருத்துவமனையில் 7 பேர் இறந்திருக்கிறார்கள். சேலம் மருத்துவமனையில் 22 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விழுப்புரம் மருத்துவமனையில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது அரசு கணக்கில் காட்டாத 4 உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது. மொத்தமாக 69 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு நிலையில் தற்போது திருப்பூர் மாவட்டத்தையும் கோவை மாவட்டத்தையும் உழுக்கக்கூடிய நிலையில் இந்த 5 பேர் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு மருத்துவமனையில் அனுமதி மிகப்பெரிய ஒரு வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளச்சாராயம் என்பது முடியாத ஒரு காற்றாட்டாய் போன்ற மாவட்டங்களை குறிவைத்து ஆட்சி படைப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். காவல்துறை முழுக்க கண்டுகொள்ளாமல் உச்சகட்ட கும்பகாரண தூக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கைக்கூடிய பொம்மை முதலமைச்சரை போலவே காவல்துறையின் பொம்மையாக இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.